குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு இனிமே வரமாட்டேன் அப்படின்னு கடைசி நாள் எபிசோட்ல தன்னை ரொம்பவே அவமரியாதையா நடத்திட்டதா சொல்லி கோமாளி ஷரத் அவர்கள் ரொம்பவே கோவமா சில அதிர்ச்சியான விஷயங்களை சொல்லிருக்காரு. மேலும் அதுல அவர் வேற என்னென்ன சொல்லிருக்கிறாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவில் இப்ப நாம தெளிவா பார்க்கலாம். குக் வித் கோமாளியில ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோமாளியா இருக்கிறவர் தான் ஷரத் அவர்கள். என்னதான் இவர் பெருசா காமெடி பண்ணாத மாதிரி இருந்தாலும் மத்தவங்க பண்ற காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆக இவருதான் முக்கியமான காரணமா இருப்பாரு. குறிப்பா இவர் ரீசெண்டா போட்டுட்டு வர ஒவ்வொரு கெட்டப்ஸுக்கும் ரொம்பவே மெனக்கெட்டு பல விஷயங்களை பண்ணிட்டு வராரு. இதனாலேயே இவருக்கு இப்போ ரசிகர்கள் அதிகமாயிட்டு வராங்க. இப்படி இருக்கிறப்போ லாஸ்டா நடந்த குக் வித் கோமாளி சீசன் 6 நிகழ்ச்சியோட கிராண்ட் ஃபினாலேல ஷரத் அவர்களுக்கு சரியான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்காம அவரை ஏதோ புது கோமாளியை நடத்துற மாதிரி ரொம்பவே மோசமா ட்ரீட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உமைர் அவர்களும் சீனியர் கோமாளின்னு கூட பார்க்காம ஷரத் அவர்களை திட்டாரு. இது இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இப்போ முதல் முறையா இத பத்தி ஷரத் அவர்களே என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, எனக்கு கடைசி சீசன்ல கொடுத்த அந்த ஒரு அவார்டு போதும், அப்புறம் மக்களோட அன்பு அப்படின்ற இன்னொரு அவார்டும் போதும், இனிமே மதியாதார் வாசல மிதியாதே அப்படின்னு பாலிடிக்ஸ் இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்பவே கோவமா ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. இதை வச்சு பாக்குறப்போ ஷரத் அவர்களுக்கு கிராண்ட் ஃபினாலே எபிசோட்ல பல மோசமான விஷயங்கள் நடந்திருக்குதுன்றது ரொம்பவே தெளிவா தெரியுது. அதோட அவருக்கான மரியாதையும் சுத்தமா இல்லாத மாதிரி தான் அவரே வெளிப்படையா சொல்லிருக்காரு. என்னதான் இருந்தாலும் ஷரத் அவர்கள் ஒரு முக்கியமான சீனியர் கோமாளி, அவருக்கான முறையான ரெஸ்பெக்ட கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஆனா அத அவங்க பண்ணல. இதனால இனிமே குக் வித் கோமாளியில ஷரத் அவர்கள் வரமாட்டாரு அப்படின்றத வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஷரத் அவர்கள் சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் ஷரத்துக்கு நடந்த இந்த கொடுமையை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.